இவர் 5வது கலெக்டர். 5வது கலெக்டர் இவர் வந்து சார், எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. பிடிப்பும் இல்லை, துடிப்பும் இல்லை. இவங்க தாயாரும் நானும் வந்துக்கிட்டு தனியா ஜீவனாசம் பண்றோம். தாயார் 80 வயசு மூதாட்டி சார். நான் வந்துக்கிட்டு எனக்கு 53 வயசுக்கு மேல ஆகுது. என்னால உழைக்க முடியும், நல்லா உழைக்க முடியும், திறன் இருக்கு. ஆனா வந்துக்கிட்டு இவங்களை பாவிக்கிறதுக்கும் வீட்டுல பராமரிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அதனால நான் பராமரிக்கிறதுனால என்னுடைய உழைப்பும் இல்லாம போகுது. இந்த 2 ஜீவராசிகள் எப்படி சமாளிப்போம்? ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வருது. ஆனா அந்த ரேஷன் கார்டு இல்லாதனால 35 கிலோ அரிசி எங்க போகுதுன்னே தெரியல. அந்த 35 கிலோ அரிசி இருந்துச்சுன்னா நாங்க ஜீவனாம்சம் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். அதுவும் கிடையாது. ரேஷன் கார்டு கிடையாது. மகளிர் உதவித்தொகை ரேஷன் கார்டு இருக்கா? மகளிர் உதவித்தொகை அப்ப அப்ளை பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதையும் மீறி நான் உங்களுடன் ஸ்டாலின் இதுல வந்துக்கிட்டு மகளிர் உதவிக்கு எழுதி தொகை கொடுத்து இந்த விண்ணப்பம் இருக்கு. ஆனா எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஊனமுற்றோர் உதவித்தொகை கிடையாது சார். எந்த வித சலுகையும் கிடையாது சார் கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் கொடுக்கணும், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன்னு எனக்கே தெரியல. 2011 இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 2011 இருந்து மனு வரையில வந்துட்டு கொடுத்த மனு. இந்த இப்ப இருக்கிற கலெக்டர்கிட்ட மட்டும் 7வது மனு. இதுக்கு முன்னாலேயும் வந்துகிட்டு எத்தனையோ மனு, எத்தனையோ பதிவு. என் காசு வந்துகிட்டு பதிவுல வந்துகிட்டு ஒரு தரம் 50 ரூபாய்க்கு பதிஞ்சாலே ரேஷன் கார்டு அப்பவுல இருந்து பஞ்சுக்கிட்டு இருக்கு. 50 ரூபா 30 ரூபாயில இருந்து. என் பேர் காஜா முகைதீன். நான் வந்துகிட்டு என் தாயார் வந்துகிட்டு விடுத்து நான் வந்துகிட்டு லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணது. அங்க அவங்க வந்துகிட்டு எங்களை உதாசீனம் இவங்களை விடுத்துட்டு வர சொல்றாங்க. என் தாயாரை விடுத்துட்டு நீங்க மட்டும் வாங்க, உங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கு, நீங்க எந்த நாட்டுக்கு போயினாலும் போங்க, நல்ல விதமா இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு பெத்த தாயை எப்படி வந்துட்டு விடுத்துட்டு அவங்களோட போய் நான் சந்தோஷமா இருந்தா நாளைக்கு வந்துகிட்டு இவங்களுடைய பாவமே எனக்கு வந்து சேர்ந்துடும். நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? இவங்க நான் போக கிடையாது. கொரோனாவில மலேசியால இருந்து இங்க வந்தேன். அங்கேயும் சம்பாத்தியம் இல்லாம எல்லா காசு இருந்த காசா வந்துகிட்டு டிக்கெட்டுக்கே வந்துகிட்டு குடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா பேரு காளிம். எத்தனை கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்தீங்க? வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளிட்டே வந்துட்டு இருக்கேன் சார். ஆட்டோ வீட்டுல ஏற்றிட்டு வர்றதுக்கு காசு கையில வேணும்ல சார், வருமானம் வேணும்ல. ஒரு 1200 ரூபா தான் மொத்த வருமானமே மாசத்துக்கு கிடைக்குது. எங்களுக்கு கிடைக்கிறது 1200 ரூபா. அந்த 1200 ரூபாய நான் பிடிச்சி வச்சுதான் ஒவ்வொரு இதுவும் பண்ணணும். அப்படி இருக்கையில நான் வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி வந்து கொண்டு தெரிஞ்சோம்னாக்க செயல்படுத்த